10.5 கொடுக்குமா? 10.5 15.5 கொடுங்க விடுதலை சிறுத்தை இளைஞரணி சொல்லுகிறது. 15. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பேர் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்தால் எழுத்து கேட்கக்கூடிய ஒரே அமைப்பு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள். தலைவர் ஒரு காணொலி காட்டு எப்படி இன்னமும் எல்லா தொலைக்காட்சியிலும் போய் உங்க தலைவர் கொடியாத்த முடியலன்னு இருக்காரு. அப்பா சொல்றாருங்க, நம்ம வந்து காடு வெட்டி குருவை போல நம்ம வந்து அந்த சங்கத்தை வந்து வலிமைப்படுத்த நில சங்கத்தை, சாதி சங்கத்தை, வன்னியர் சங்கத்தை. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நோ நோ நோ, படித்து முறையாக போகணும், படித்த இளைஞர்கள் நம்ம சேர்க்கணும், சும்மா அந்த பைத்தியக்காரத்தனமா பழைய மாதிரி செய்யக்கூடாது. வன்னியர்கள் எங்கள் தோழர்கள்ங்க, அவர்களுக்கு கொடுக்கட்டும். 15.5 சொல்றேன். அப்புறம் என்னது கூட்டணி? 6 கோடி 2 கோடி இவங்க இருக்கிறாங்க, ரைட்டா? எங்காவது சொல்லிட்டு நாங்க 1 கோடி இருக்கோம்லான்றாங்க, ரைட்டா? பழையர்கள் மட்டுமே அது 3 கோடி ஆகி போச்சு, சரியா? அப்ப மற்ற சமூகம் சேர்த்து வெறும் 3 கோடி தான் இருக்குதா? ஆனா பாராட்டுவதற்கு ஒரே காரணம், நீங்கள் பிஜேபியை வெளியே விரட்டியதற்காக. வெளியே பண்ண அடிச்சு விரட்டிட்டு வருகின்ற 2024 இந்த குரூப்பை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்தியா என்ற கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு முதல் வேலையாக சாதி வாரியான கணக்கு வழக்கு எடுக்கப்படும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்படும். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து 10.5% இடஒதுக்கீடுக்காக ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்க? அதாவது எப்பெல்லாம் இந்த எலெக்ஷன் வருதோ, தேர்தல் வருதோ, முதலமைச்சரை சந்திக்கிறோம்னு பரப்பிட்டு வந்துடுறது. நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தர்றீங்கன்னா அதுக்கு முறையாக என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதுக்கு நீங்கள் மத்திய அரசை தான் போய் சந்திக்கணும். ஏற்கனவே கூட்டணியில் இருந்தீங்களே, அங்கே போய் சந்தித்து, ஐயா இன்னமும் மக்கள் தொகை கணக்கு வழக்கு எடுக்காமல் இருக்குது, சாதி வாரியான கணக்கு வழக்கு எடுங்க, அதில் நாங்கள் வன்னியர் வந்து பல லட்சங்கள் இருக்கிறோம், 1 கோடி 2 கோடிலாம் சொல்லுவாங்க, அவ்வளவு நாங்கள் இருக்கிறோம், அவங்களாம் பார்த்து கொடுக்கின்றதே முறை. போன முறை என்ன செய்தார்கள், தேர்தல் நெருங்கும் பொழுது, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது நேராக போய் எடப்பாடியாரை பார்த்து, ஐயா ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு அவர் உடனே சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணாரா, பாஸ் பண்ணலையா? ஆனால் அப்போயே எங்கள் தலைவர் சொன்னார், இது சும்மா கண் துடைப்பு, இது ஆட்டோமேட்டிக் கிடைக்காது, இது வந்து நீதிமன்றம் மூலம் தள்ளுபடி செய்யப்படும், அதனால் வந்து இது முறையற்ற ஒரு செயல் அப்படின்னாரு. ஆனால் அவங்க சும்மா ஒரு மக்கள் மத்தியில் இடஒதுக்கீடு வாங்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி காட்டி விட்டு அவர் அன்புமணி ராமதாஸ் அப்படியே வந்து அப்பா பயங்கரமாக இருச்சுப்பா அப்படின்னு இந்த பக்கத்தில் வேறு ஒரு பச்சை ஊற்றி இருந்தார்ல, அந்த இதை சட்டியா, அதுக்கு பேர் என்ன, அக்னி சட்டி சட்டியா கூட அப்போ ரொம்பப்பா அப்படின்னு அப்படியே பெரிய நடிப்பு நடித்தார். ஆனால் மக்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நியாயமா? உடனே இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ பார்லமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லை, உடனே இங்கே பரப்பிட்டு வந்துடுறது. இங்கே பரப்பிட்டு வந்து ஐயா பார்த்து செய்யுங்க அப்படின்னு. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கு வந்து 10.5 இடஒதுக்கீடு வாங்கி தருகிறீர்கள் என்றால் நீங்கள் சட்ட ரீதியாக செல்ல வேண்டும். சட்ட ரீதியாக செல்ல வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசாங்கம் சாதி வாரியான கணக்குகளை எடுக்க வேண்டும் எல்லா மாநிலத்திலும். இப்போ பீகாரில் வந்து அந்த அரசாங்கம் எடுத்திருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுக்கணும். அது மாநிலம் எடுத்தால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் யார் எடுக்கணும்? ஒன்றிய அரசு எடுக்கணும். 2011 காங்கிரஸ் எடுத்தது, திருப்பி ஆட்சிக்கு இவர்கள் வந்தார்கள், வெளியிடவே இல்லை. யாரு? பிஜேபி குரூப்பு. அங்கே தானே கூட்டத்தில் இருந்தீங்க, இவரால் ஒன்றா சேர்ந்து தெரிஞ்சிங்களே, அங்கே போய் வந்து பேசி முடிக்கலாம்ல. அதை முடிச்சுட்டு இங்கே வர்றாங்கன்னா ஐயா எங்களை கூட்டணி சேர்த்துக்குங்கய்யா, பார்த்து பண்ணுங்கய்யா அப்படின்னு வர்றாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் விசேஷம். வேற ஒன்றும் இல்லை. ஒன்று தரேன்னு சொல்லணும், இல்லை தரலன்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாமல் அமைதியாகவே இருக்காரு முதலமைச்சர். எப்படிங்க ஏதாவது இடஒதுக்கீடு வச்சுருக்கீங்களா, இல்லை சீட்டை சொல்கிறீங்களா, எதை சொல்கிறீங்க? இடஒதுக்கீடு வந்து சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி வருகிறது, அதற்காக வந்து பாடுபட்டு வருகிறது. நீ சமூக நீதி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எங்கே நடந்துச்சு?
டில்லியிலே நடந்துச்சு தெரியுமில்ல. அதனால நிச்சயமாக அவர்கள் இதற்கான ஒரு செயல்பாட்டை நடத்துவார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. 10.5 எடுக்கலாம், 15.5 கொடுக்கலாம், இல்லை 7.5 கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அங்கே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள் ஒதுக்கீடு எத்தனை தெரியுமா? 20 விழுக்காடு. அப்போ 20 விழுக்காடில் ஒருவேளை 10.5 கொடுத்து விட்டால் மிச்சம் இருப்பது என்ன? 9.5. அப்ப அந்த 9.5 இருக்கிற மறவருக்கு இது போதுமானதா? கள்ளருக்கு இது போதுமானதா? நாக்கியர்களுக்கு போதுமானதா? அப்ப நாடார்களுக்கு போதுமானதா? அப்படி கேள்வியும் எழ கூடும். அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டும் என்றால் மொத்த கணக்கு வழக்கை எடு. கணக்கு வழக்கு எடுத்த அப்புறம் நீ 15 கூட வச்சுக்க. அதான முறை. அதை மாநில அரசாங்கம் செய்ய முடியாது, தளபதி ஸ்டாலின் செய்ய முடியாது. செய்யக்கூடியது யார் என்றால் நம்ம 56 இன்ச்சு மோடி பிரதமர் தான் செய்ய முடியும். சார் முடிஞ்சுதானே சார் சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் போட்டாங்க, முடிஞ்சு ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு இது இருக்கு, அதுக்கான போராட்டமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்திட்டு தானே இருக்காரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன். என்னதான் நீங்க போராட்டம் பண்ணாலும் யதார்த்தத்துக்கு வாங்க. யதார்த்தம் என்ன? இப்ப நாங்க விடுதலை சிறுத்தைகள் எங்கள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நேற்று ஒரு ட்வீட் போட்டாரு. தலித்துகளுக்கு 25 விழுக்காடு வேண்டும், எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டாரு. போடலாம், இவர் லெட்டர் எழுதலாம், முதலமைச்சருக்கு அனுப்பலாம். அது ஒன்றும் பயன்பட. நான் எங்க கட்சி தான் சொல்றேன்ல, ஒன்றும் பயன் இல்லை. கணக்கு வழக்கு எடுக்க வேண்டும். பறையர்கள் எவ்வளவு, பல்லர்கள் எவ்வளவு, சக்கிலியர்கள் எவ்வளவு, நாடார்கள் எவ்வளவு, அதே மாதிரி கவுண்டர்கள் எவ்வளவு, வன்னியர்கள் எவ்வளவு, இதை பூரா கணக்கு வழக்கு எடுத்தால் அவர்களுக்கான பிரதித்துவத்தை வழங்கப்படும். அதற்கு செய்ய வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட். வருகின்ற 2024 இந்த குறிப்பை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்தியா என்ற கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு முதல் வேலையாக சாதி வாரியான கணக்கு வழக்கு எடுக்கப்படும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்படும். அது வரைக்கும் சும்மா நாடகம். இது என்னன்னா சும்மா போய் ஐயா பாதிச்சதுக்குங்கயா, ரொம்ப பிரச்சனையா இருக்கியா அப்படின்னு போயிருக்கிறாரு. இதே உண்மை. கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தப்போ அதுதான் அவருக்கு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முதலமைச்சர் அது போன்ற ஒரு முடிவை எடுத்தா அது திமுக கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு அவர் என்ன எடப்பாடி போய் அப்படி எப்படி முடிவு எடுப்பாரு? கொடுக்க மாட்டாருன்றீங்க. அவர் எப்படி முடிவு எடுப்பார்? நான் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அப்படி முடிவு எடுப்பார். நீங்க தான் சொன்னீங்க. இப்போ எடப்பாடி மாதிரி எடுத்தாரு, பேக் ஃபயர் ஆயிடுச்சு, சிக்கலாகி போச்சு அப்படின்னு. அப்போ எடப்பாடியார் சிந்திப்பதை தளபதியார் ஏன் சிந்திக்க மாட்டார்? அப்படி சிந்திக்கணும்ல. கொடுக்க மாட்டாருன்றீங்க. நான் சொல்றது கொடுப்பாரு கொடுக்க மாட்டான்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை. எடப்பாடியார் சிந்தித்ததை தளபதியார் சிந்திக்க மாட்டார். நல்லதா கெட்டதா கொடுத்தால் நல்லதா கெட்டதான்னு நான் சொல்ல முடியாது. நான் வெறும் தெளிவாக சொல்லுகிறேன். அவங்களுக்கு ஏற்ற மக்கள் தொகை கணக்கு வழக்கின் பிரகாரம் அவர்களுக்கு பிரதித்துவம் கொடுக்க வேண்டும். 10.5 கொடுக்கணுமா? 10.5 15.5 கொடுக்கணும் விடுதலை சிறுத்தை இளைஞரணி சொல்லுகிறது. 15. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பேர் இருக்காங்க. அதை சொன்னா 2 கோடி வன்னியர்கள் இருக்கிறார்கள். மொத்தமே இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை 6 கோடி. 6 கோடியில் 2 கோடி இவங்க இருக்கிறாங்க. ரைட்டா? எங்காலுக்கு சொல்லி தர்றாட்டே நாங்க 1 கோடி இருக்கோம்லான்றாங்க. ரைட்டா? பறையர்கள் மட்டுமே அது 3 கோடி ஆகி போச்சு. சரியா? அப்ப மற்ற சமூகம் சேர்த்து வெறும் 3 கோடி தான் இருக்குதா? அது என்னன்னு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா சாமி, என்னை போட்டு குழப்பாதீங்க. கரெக்டா? அது என்ன இருக்கோ கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. எங்களுக்கு கொடுங்க, சேர்த்து கொடுங்க, நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. அந்த அவங்களுக்கு கூட குறைச்சி கொடுக்குது. எஃப்சின்னு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குறைச்சிருங்க. அதாவது இடபிள்யூஎஸ் குரூப் தான், அதை எடுத்துருங்க. இதுமாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க. அதுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம். வன்னியர்கள் எங்கள் தோழர்களுங்க, அவர்களுக்கு கொடுக்கட்டும்பா. 15.5 சொல்கிறேன். அப்புறம் என்னது கூட்டணிக்கு மட்டும் போக மாட்டேன் என்ன? அப்புறம் இது நாங்கள் வன்னியர் மக்களோடு கூட்டணி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பாமகவோட கூட்டணி இல்லை, வன்னியர் தோழரோட கூட்டணி இருக்கிற என் கட்சியோட SS பாலாஜி எம்எல்ஏ இங்கே கூட வந்து முந்தானத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. அவர் ஒரு வன்னியர். வன்னியரோட நாங்கள் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், தோழர், வன்னிய தோழர்கள். அவர்களும் நாங்களும் உழைக்கும் வர்க்கம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உழைக்கும் வர்க்கத்திலிருந்து ஒரு அளவுக்கு நாங்கள் ரெப்ரசன்ட் கொடுத்துருக்குறோம். முதலமைச்சர் இதுல எல்லாம் முனைப்பு காட்டுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அன்புமணி சொல்றதா? அன்புமணி அதெல்லாம் பிரதர், அந்த பேச்சே இல்லை. பேச்சு வந்து ஐயா பாதி சீட்டு கொடுங்கயா, அதான் மேட்ருவாங்க. மேட்ரு அதுங்க. அவர் கொடுக்க மாட்டார். சீட்டு கொடுங்கன்னா சீட்டு தான் அவரோட பார்லமெண்ட் சைடில் உங்களுக்கு தொகுதி உங்களோட கூட்டணி நான் வர்றேன். திமுக கூட்டணியில் அதைத்தாங்க நான் பேசிக்கிறேன். அப்புறம் இவ்வளோ நான் என்ன பேசிக்கிறேன்? நான் இடஒதுக்கீடு வந்தாருன்னு நினச்சேன்னு சொன்னீங்கன்னு நினச்சிங்களா ஐயா அப்படின்னு? இல்லை இல்லை,
ஐயா பார்த்து சேர்த்துக்கியா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா அப்படின்னு அவர் வந்துகிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியுமா, சிஎம் அந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாரு போல பாட்டாளி எப்படி? மக்கள் கட்சிக்கு. முதலமைச்சர் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடம் அவங்க என்ன சொல்லி வர்றாங்கன்னா, நாங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேச வேண்டும் அப்படின்னு அவர் வந்து தந்தையார் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து அரசியல் நாகரிகம். அந்த வகையில் அவர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கூட்டணி கொடுத்தாதான் பிரச்சனை. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு காலைல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு எதுவும் புரியுதான்னு பாருங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள். இவர்கள் கேட்க போகிறார்கள், ஆனால் எதுவும் கொடுக்கப்பட போவதில்லை. இது புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன கரெக்ட், ஐயா பார்த்து கொடுங்கயா அப்படின்னு சொன்னல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஐயா கரெக்டாக போட்டுருக்க. பார்த்தீங்களா, டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய வேவ்லேருந்து எனக்கு தெரியும். அவன் பையன் தான் போயிருக்கிறாப்புல. அவர் என்ன சொன்ன, நீ போய் தட்டுற கேட்குற, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கூட்டணியில் உனக்கு சேர்க்க மாட்டாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. வேற என்ன சொல்கிறாரு ஐயா? அதுதான் சொல்கிறாரு. நீ போகலாம்ல, நான் தான் உன்னை ஏடிஎம்கில் இருக்கலாம்னு சொல்கிறேன்ல. அதை விட்டு நீ ஏன் டிஎம்கி போகிற? நீ எதுக்கு டிஎம்கி போகிற? உனக்கு சேட்டையா இருக்கு. உள்ள பயங்கர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள ஐயோ தெரியாத விஷயம், பாமகக்குள்ள தந்தைக்கு மகனுக்கும் பெரிய யுத்தம். நான் என்னையுமே அன்புமணி ராமதாஸை தவறாக பேச மாட்டேன் எந்த இடத்துலையும். அவர் படித்தவர், அறிஞர், ரொம்ப சிறப்பானவர், ஒரு டாக்டர். உண்மையான டாக்டர் வருது, அவர் டாக்டர் இல்லை. இவர் மக்களுக்கு நோயை தீர்க்கக்கூடிய டாக்டர், அவர் சமூகத்தை கெடுக்கக்கூடிய டாக்டர். என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு தெரியுமா, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இருக்கணும், நம்ம வந்து பிஜேபியோட தான் இருக்கணும். யாரு அப்பா சொல்றாருங்க, நம்ம வந்து காடு வெட்டி குருவை போல நம்ம வந்து அந்த சங்கத்தை வந்து வலிமைப்படுத்தணும். இந்த சங்கத்தை, சாதி சங்கத்தை, வன்னியர் சங்கத்தை. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நோ நோ நோ, படித்து முறையாக போகணும், படித்த இளைஞர்கள் நம்ம சேர்க்கணும். சும்மா அந்த பைத்தியக்காரத்தனமாக பழைய மேலே செய்யக்கூடாது, ஒழுங்காக கொண்டு போகணும். முறையாக என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி பேசணும், அரசியல் படுத்தணும் இளைஞர்களை. அவ்வளவு முறையாக கொண்டு வராராம். உங்களுக்கு புரியுதா? அதனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வேண்டி இருப்போம், வெற்றி பெறுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எழுச்சி தமிழ் கூட நான் பேசுகிறேன். அந்த மாதிரி இவர் கொண்டு போகிறாராம், அவர் அங்கே கொண்டு போகிறாராம். இப்போ அங்கே இருக்கிற பெரிய சிக்கலே அந்த சிக்கல். பனிப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நக்கீர் என்ற பத்திரிகை வார இதழ் படித்தீர்களா? போன வாரம் வந்ததில் நான் சொன்ன போல எழுதியிருக்கு. நான் ஆனால் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருக்கிறத பற்றி. அப்புறம் அவ்வளோ சிக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அங்கே ஒரு அந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஐயா உங்கள் கண்ணசைவுக்காக காத்திருக்கிறோம். ஆமாம்மா, உடனே வந்து அங்கேயும் கல்லவுட்டி எரிஞ்சிடுறது, கல்லவுட்டி எரிஞ்சு ட்ரெயின் மேலே கல்லவுட்டி எரியுது. அதுதான் கண்ணை அது கமாண்டுக்கு அர்த்தம். கட்டளை இடுங்கள் ஐயா, கட்டளை இடுங்கள், மரத்தை பூரா வெட்டி விடுகிறோம். அப்புறம் என்ன சொல்லுங்க? அப்புறம் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இல்லை? கட்டளைகள் என்ன அர்த்தம்? மரத்தை வெட்டி நாங்கள் சாக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீ வைக்கிறோம், எவன் வீட்டில் தீ வைக்க சொன்னா வச்சு விட்றோம். அது வன்முறை தப்புங்க. மகன் உணர்ந்து விட்டார், அவருக்கு முறையாக வருகிறார், பாராட்டுகிறது. விடுதலை சிறுத்தை இளைஞரணி அன்புமுறை அப்ரோச்சே பாராட்டுகிறோம். ஆனால் அப்பாவுடைய செயல்பாடு சரியில்லை. அது ஃபுல்லாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் இருக்குது. அது உண்மை. நான் சொல்கிறேன் 100% உண்மை. நான் அவங்களுக்குள்ள முரணை உருவாக்க வேண்டும் என்று பேசவில்லை. அங்கே இருக்கிற முரணை நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். அன்புமணி ராமதாஸ் பக்கம் என்று பேசுகிறேன், நியாயத்தின் பக்கம் என்று பேசுகிறேன். அதான் உண்மை. இவ்வளோ தூரம் சாதியத்துக்கு எதிராக பேசுகிறீங்க. பேப்பரில் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு ஊரில், அந்த ஊரை குறிப்பிட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல். இதுதான் நீ சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிச்சு. அது பேர் வேலூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் நாயங்கேரி. சொல்லுங்க. இன்னமும் அங்கே பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர், பெண் தலைவர் பதவி ஏற்க முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மனசு ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்குது. எதுக்கு சார் கூட்டணியில் இருக்கீங்க? எதுக்கு கூட்டணியில் இருக்கீங்க? இதெல்லாம் சரி பண்ண சொல்றது கூட்டணியில் இருக்கிறோம். அதுக்கு பிஜேபி கூட வந்து சரி. நான் கூட்டணியில் எப்படி நான் பெரிய கட்சி இந்த கூட்டணி நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா? வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இதே தளபதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் மேலாவளவு, நல்லா கேட்டுங்க, மேலாவளவு, அதே மாதிரி பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார் மங்கலம், அங்கெல்லாம் வந்து தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்க உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி மன்ற தேர்தல். அப்ப இவர் வந்து துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இவரே நேரடியாக இன்வால்வ் ஆகி நடத்தி காட்டினார். அதை எங்கள் தலைவர் போந்து பாராட்டிய பிறகுதான் கூட்டணி வைத்தோம். இப்பயும் கூட்டணி இருக்கிறோம். இது வந்து உண்மையிலே வெட்கக்கேடாகத்தான் இருக்கிறது, மானக்கேடாகத்தான் இருக்கிறது. அந்த ஊராட்சி மன்றத்தில் ஒரு பெண்மகள் வெற்றி பெற்று இருக்கிறார். அந்த பெண்மகள் 2 ஆண்டு ஆகியும் அங்க போய் சேர்ல உட்கார முடியல, ஊராட்சி மன்ற சேர்ல உட்கார முடியல. பிரச்சனையா இருக்குது, பெரிய சிக்கலா இருக்குது. என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? கஷ்டமா தான் இருக்கு. சார் கூட்டணியில இருக்கீங்க, இதுக்கும் கூட்டணிக்கு என்னங்க சம்பந்தம்? உடனே கூட்டணியில் ஒரு பிரச்சனைக்காக போக முடியுமா? பிஜேபியில் 1000 பிரச்சனை இருக்கு. அதுதான் பிஜேபி அழித்துரைக்க முயற்சிக்கிறோம். இந்த பக்கத்து வந்து பாமக அழித்துரைக்க முயற்சிக்கிறோம். வேங்கவேலுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? ஆமா, வேங்கவேலும் கிடைக்கல. என்ன பண்றது?
4 பிரச்சனைகள் இருக்கு. நான் எடுத்து நீங்க என்ன சொல்றது, கேள்வி கேட்டு நீங்க ரொம்ப பெரிய டாப்புக்கு வந்துடாதீங்க, நாங்களே சொல்றோம். ஒன்று வந்து வேங்கவையில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இதுவரையும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம்ங்க, அங்க அது ஒரு பிரச்சனை. அடுத்து 2வது பிரச்சனை, நேர போங்க எங்க நம்ம விழுப்புரத்தில் வந்து கோயில் இருக்கு, அங்கே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போக முடியல, அடிக்கிறாங்க. அப்படியே அங்க போங்க எங்க மதுரையெல்லாம் தாண்டி அங்க வந்து நாங்குநெறி, அது பேர் நாங்குநெறி. என்ன ஆகி போச்சு, ஒரு பள்ளி மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான்றதை வெட்டிட்டாங்க, வாயில வெட்டிட்டாங்க, கழுத்தில் வெட்டினாங்க, எல்லாம் வெட்டிட்டாங்க. அதை வந்து இப்போ கண்ட்ரோல் எடுத்து அதை முறைப்படுத்தி நடத்தி இருக்கிறார்கள், பரவாயில்ல, பாராட்டுக்குரியது. அடுத்து இந்த விஷயத்தை தவிர வேற ஒன்றும் பெருசா வந்து சாதி கலவரமோ சாதி வன்கொடுமைகளோ பெருசா நடக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் பாராட்டி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றதுக்கு எங்க தளபதி ஸ்டாலின் வந்து இது கொடுத்தாருல, என்ன கொடுத்தாரு, இப்ப நாங்க விடுதலை பண்ண போறோம்ன்றதுக்காக எல்லா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பதில தெளிவு இல்லைன்னு இன்னைக்கு போய் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சட்டமன்றத்துல போராட்டம் நடத்துறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே கோரிக்கை எடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த வகையில் பாராட்டுகிறோம், இந்த இடத்துக்கு பாராட்டுறோம், நாங்க வந்து பாராட்டுறது. சரி, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுன்றது, போற எல்லா பேட்டியிலையும் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர்னு கொண்டாரு, என்ன கணக்கு? புரட்சி தமிழர் என்ற பட்டம் ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாது. சத்யராஜ் வேணாமா? அது சத்யராஜ் நடிப்புல கொடுத்தாருங்க. இவர் எவ்வளவு பெரிய நடிகர், சாதாரண நடிகராங்க. புரட்சி தமிழர் சத்யராஜே காலி பண்ணிட்டார். ஒரு படத்துல வந்து அவர் வந்து நாகராஜ சோழனாக அப்படியே மருவி நிற்பார், தெரியுமா? நாகராஜ சோழன் தெரியுமா? அந்த படம் என்ன படம்? அமைதி படம். அது மாதிரி நீங்க வந்துகிட்டு இருக்காருங்க. நீ பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களே, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிற, துணிவு வேண்டும் ஸ்டாலினை பார்த்து. ஸ்டாலின் டென்ஷனாரு, துணிவை பத்தியா நீ என்கிட்ட பேசுற அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறார். அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க. ஏன் அவரை புரட்சி தமிழர் அவங்க தான் பட்ட வச்சேன், நாங்க வைக்கல. ஆனா பாராட்டுவதற்கு ஒரே காரணம், நீங்கள் பிஜேபியை வெளியே விரட்டியதற்காக. வெளியே பண்ண அடிச்சு விரட்டிட்டு இன்னைக்கு மூச்சே இல்லை. இன்னைக்கு எங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கங்க? இல்லைன்னா மைக்க புடுங்கி அவரை தின்றுவாரு. ஒரு படத்துல இந்த வடிவேலு இந்த மைக்குடைய இந்த கவரை தின்ன மாதிரி, இங்க குடுறான்னு வாங்கி இருந்தவர் இவன் மைக்க காட்டுறாங்க, ஓடுறாருங்க தெரிச்சு எடுத்து, அப்பா சாமி அப்படின்னு. அப்ப பாராட்டுறோம் இல்லைங்க. இப்போ தப்புன்னு நாங்க கேட்கிறோம்ல, தட்டி கேட்கிறோம்ல. போடுறீங்களா? ஏன்னா துண்டு போடுறீங்க, அதாவது நீ நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அது போடுறீங்களா, இது போடுறீங்களா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நன்றாக கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து இருக்கிறோம். இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்க சொன்ன அந்த வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி மன்றத்தில் பெண்மக்களை உட்கார முடியவில்லை, அதை உட்கார வைங்க. திருமாவளவன் எதிர்த்து பேசினார். வேங்கை வயல்ல என்ன கண்டுபிடிக்கும்? விடுதலை சிறுத்தை இளைஞரணி பேசுகிறது என்றால் எழுச்சி தமிழ் திருமாவளவன் பல நேர்காணல்ல போய் புலம்பிட்டு இருக்காரு, இன்னமும் நாங்க கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்லி. ஆமா, நான் இல்லையா சொன்னா என்ன சாதிச்சீங்க திமுக கூட்டணியில? திமுகவில் சாதித்தது என்னவென்று கேட்கின்ற தம்பி பேர் என்ன? பேர் ப்ளீஸ் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பரப்புறீங்க நீங்க, உங்க மேல கேஸ் பண்ண மாட்டேன், சும்மா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. நான் மறந்து போயிட்டீங்க, சொல்லுங்க. மார்ஷல் அவர்களுக்கு, நெறியாளர் மார்ஷல் அவர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே சமூக நீதிக்காக போராடுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம், கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து. அதுக்காக அவங்களோட சேர்ந்து அதுதான் பயணிக்கிறோம். இப்ப நீங்களே 4 விஷயம் சொன்னீங்க, 4 விஷயத்தையும் சமூக நீதி பின்பற்றப்படல, என்ன இல்ல கண்டுபிடிப்பா நம்பிக்கை இருக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு? ஆனா மற்ற அமைப்பு மேல நம்பிக்கை இல்லை. நீ சொல்றீங்களே நாங்க என்ன சாதிச்சோன்றதா நீ கேள்வி கேட்கறீங்க. மார்ஷல் அவர்களே அப்படி அல்ல. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் இருப்பதால் இன்னைக்கு வந்து பிஜேபியவே அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பிஜேபியை காண, பாமக அப்பாவும் மயனுக்கும் பிரச்சனை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெற்றி! இது எங்க தலைவர் இன்னைக்கு சொன்னதாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார், தமிழகத்தில் பாமக பிஜேபி அழித்தொழிக்க வேண்டும் என்று. திமுக எதிர்த்து பேச பயம். அதெல்லாம் திமுக எதிர்த்து பேசுது ஒரு பாஜக இது போன்ற திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்தால் எழுத்து கேட்கக்கூடிய ஒரே அமைப்பு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள். தலைவர் பேசின ஒரு காணொலி காட்டு, எப்படி இன்னமும் எல்லா தொலைக்காட்சியிலும் போய் உங்க தலைவர் கொடியேற்ற முடியலன்னு இருக்காரு. இப்ப புடிச்சில பாயிண்ட, எங்க தலைவர் பேசணும் கேட்ட, எங்க தலைவர் பேசுறாரு, கொடி ஏத்த முடியாது, கூட்டல் எதிர்த்து பேசுறதுக்கு கேட்கிறாருலங்க, எதிர்த்து பேசுறது புலம்புறதுக்கு வித்தியாசம். என்னது
எதிர்த்து பேசுறதுக்கும் புலம்புறதுக்கும் வித்தியாசம். அதாவது நட்பு ரீதியா இருக்கிற இடத்துல புலம்பதான் முடியும். என்னப்பா நம்ம நட்பா இருக்கிறோம், தோழமையா இருக்கிறோம், ஏப்பா செய்யாம இருக்கிற பார்த்து செஞ்சு சொல்ல முடியும். அப்ப தப்பு அதுக்காக போயிட்டு வந்து சண்டை போட சொல்றீங்களா? அப்ப தப்பு பண்றவங்க ஃப்ரெண்டா இருந்தா விட்டுருவீங்க. ஆனா நாங்க தொடர்ந்து வலியுறுத்துவோம். இங்க பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வேங்க வயல் குற்றவாளி தலைமை ஸ்டாலின் கண்டுபிடிப்பார். நீ பொறுத்திருந்து பாருங்கள். ஊராட்சி மன்றத்துல வந்து அங்க போய் உட்கார வைப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஏன் நடத்தல் கேட்டதுக்கு அது கோர்ட்டுக்கு போயிருச்சான். கோர்ட்டுக்கு போன ஒரே காரணத்துக்காக தமிழக அரசாங்கம் அமைதி காக்கிறதா. இப்ப இங்க கிடைச்ச செய்தி அதுதான். இப்ப கோர்ட்டு முடிஞ்ச பிறகு நிச்சயமாக இதற்கு ஸ்டெப் எடுக்கணும், வலியுறுத்துவோம். இங்க பாருங்க, பேசுறீங்களா? நாங்க போராடலாம் இல்லையாங்க? என்ன பேசியிருக்கிறீங்க? நாங்க வேங்க வயலுமே போராடலையா? இதே வந்து வேலூர்ல இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்துல அந்த ஊராட்சி மன்ற தலைவிக்காக நாங்கள் களத்துல போய் போராடணும். சார் போராடுறீங்க சார். நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த இடத்துல இருக்கீங்க, கூட்டணியில இருக்கீங்க. ஆமா, நாங்க மந்திரிசபையில இருக்கிறோம். எங்க தலைவர் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர். சும்மா நாங்க தேர்தல் கூட்டணி வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தேர்தல் கூட்டணியாக இருப்பது எதிரிகளை பலவீனப்படுத்துவது. நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்பதை விட எதிராளிகளை, சனாதனவாதிகளை அமுக்கி வைப்பது. அதான் காரணம். நாங்க ஒருவேளை பிரதர் அதிகார பயிர் ஏற்பட்டு விடுதலை சிறுத்தை ஒருவேளை டெப்டி சிஎம் ஆனால் அப்ப வந்து கேளுங்க, இந்த சங்கத்தில் கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பஞ்சாயத்து தலைவரை பதவி ஏற்க விடல, வேங்க வயல்ல அப்படி நடக்குது. போய் களத்துல நின்று போராடுறது பெரிய விஷயமா, இல்ல முதலமைச்சருக்கு போன போட்டு சார் அதை பார்த்து முடிச்சு விடுங்கன்னு சொல்றது? முதலமைச்சருக்கு போன் செய்தாச்சு, முதலமைச்சர் நேர போய் பார்த்து பேசியாச்சு, அங்க வந்து போராட்டம் நடத்தியாச்சு. ஏன் இன்னும் நடத்தவில்லை என்று ஒரு சேர்ந்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அவ்வளவுதான் சார். உங்களை மதிக்கலையா சார்? மதிக்கவில்லை என்றாலும் கூட கோட்பாட்டு ரீதியா எங்களுக்குள் பிரச்சனை இல்லை. இன்று இல்லை என்றாலும் கூட நாளை மறுநாள் சரி செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சமீபத்தில் பொன்முடி அமைச்சர் அவர் தொடர்பான ஒரு போட்டோ வந்துச்சு, பாத்தீங்களா? என்ன வந்துச்சு? அவர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு பட்டியலின ஒரு பிரதிநிதி நின்றுட்டு இருக்காரு, நிக்க வச்சு பேசுறாரு. ஆமா ஆமாங்க, அதை நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? பொன்முடியை பிடிச்சு கேட்கணும். நீங்க கேளுங்க சார். சங்கத்தமிழ கேட்டுட்டேன். சங்கத்தமிழ வந்து ஒரு கலெக்டா டிவில நல்ல நேருக்கு நேர கேள்வி கேட்டாச்சு. அந்த நெறியாளர் இப்ப கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். அதுல வந்து அந்த தலித்து மனிதர்களை நீங்க நிக்க வச்சு நீங்க கேள்வி கேட்டது தப்பு. அப்ப நீ ஒழுங்கா தந்தை பெரியார படிச்சிருக்கீங்களா? இல்ல ஒழுங்கா உண்மையிலே தளபதி ஸ்டாலினுடைய கருத்துக்களை உள்வாங்கிற கேள்வி. தளபதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஐயோ காலையில நிம்மதி எந்திரிக்கும்லப்பா, பெரும் பிரச்சனையா இருக்கப்பா, எந்த மினிஸ்டர் என்ன செய்வானே தெரியல. அப்ப கவனமா இருக்கணும்ல, அப்ப கேமரா இருக்கா இல்லன்னு பார்க்கணும்ல, இல்ல நம்மளே ஒழுக்கமா இருக்கணும்ல, வந்த எல்லாரும் சேர போட்டு உட்காந்து பேசணும்ல. இதை விட்டு நிக்க விட்டா நான் கேட்காம இருக்கிறேன். இங்க பாருங்க பிரதர், நீங்க வம்புல இழுத்து விட கூட்டணி விட்டு உடச்சு வெளியே போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செய்யறத பார்த்தா இங்க பாருங்க, நீங்க பேசுற பேச்சு பூரா அப்படிதாங்க இருக்கு. நீங்க பேசுற பேச்சு பூரா அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல இல்ல நாங்க எதுக்கு போகணும்? நாங்க என்ன போகணும்? இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சீட்டை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க, கூட தான் கொடுப்பாங்க. வெள்ளை 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு. திமுக ஏற்கனவே இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களா வச்சிருக்காங்க, இந்த டைம் கூட தான் வர பார்ப்பாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கூட வர ஆசைப்படாதா? விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படாதா? பிரதர், நாங்க வந்து இதுக்கே நீங்க சொன்ன மாதிரி பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியல. அப்ப நாங்களும் அதிகாரத்தில் பயிர்வு பெற வேண்டும். அதிகார பயிர்வு இந்த மண்ணில் நடந்தேற வேண்டும். அதற்காக விடுதலை சிறுத்தை களமாடும். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அது அனைவருக்கும் பயிர்ந்தாலும் ஜனநாயகம் இருக்காரு எங்க தலைவர். அப்புறம் அதிகார பயிர் வந்து எங்க தலைவர் 4 சீட் நிப்பாருங்க. 4 சீட்ல எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். 2 சீட் கூட ஜெயிச்சிருவோம். குறைந்ததுங்க 2 சீட் ஜெயிச்சிருவோங்க. ஆமாங்க, வெற்றி பெற்று நாங்க மேல போய் இந்தியா கூட்டணியில நாங்க மினிஸ்டர் ஆயிருவோங்க. எங்க தலைவர் வந்து ராணுவ அமைச்சரா வர்றாரு. வந்த அப்புறம் நீங்க சொன்னீங்க அப்புறம் வாயில சுட்டுருவோம். பாத்துக்கிறீங்க, எவன் அந்த பிரச்சனை பண்றானோ அவனை நடவடிக்கை எடுத்து வாயில சுடுறாரோ நாங்க சுற்றுவோம். தப்பாடி கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் சந்திச்சுக்கிறாங்க. நீங்க ராணுவ அமைச்சர் வரைக்கும் போய் அப்படி இல்ல பிரதர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போனா கூட ஒரு 5-6 சீட்டாவது கொடுப்பாரு சார். பிரதர், இங்க கொடுக்காம போனா தானே பிரச்சனை. இங்கதான் கொடுப்பாங்கன்னு தெளிவா சொல்றேன். 4 சீட்டு உங்களுக்கு கற்பனைக்கு நல்லா இருக்கா? எப்படி 4 சீட்டு உங்களோட கற்பனைக்கு நல்லா இருக்கு? இங்க ஒரு விளையாட்டு நான் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் உண்மை பேசணும். இது வரைக்கும் நம்ம விளையாட்டு கூட பேசிக்கலாம், இப்போ சீரியஸாக பேசுவோம் அரசியல். ஏன்னா முக்கியமான பேசுகிறது மைனூட்டமானது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடுத்து தமிழகம் பூரா பரவலாக இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி? வெறுப்பு உறுப்பினர் நெஞ்சில் கையில் தொட்டு சொல்லணும். பிஜேபின்றாங்க.
நீங்கள் உண்மையிலேயே என்ன டென்ஷன் ஆக்கி இப்போ சார், மண்டை அண்ணாமலை தான் சார் சொன்னாரு. சிக்கலாக போகுது நம்ம ரெண்டு சார், பேருக்குமே. அண்ணாமலை தான் இன்டர்வியூ சொன்னாரு. முடிச்சு விடுங்க, நான் பெறப்படுறேன். தேவையில்லாத பேசக்கூடாது பிரதர். நான் நேர்மையாக பேசும்போது நேர்மையான பயிற்சி. சார், அண்ணாமலை சரி, சொன்னாரு. நானே பேசுகிறேன். இங்கே ஒரு கோவத்தை கிளப்பாதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து தமிழகத்தில் வலுவாக இருப்பது, பட்டி தொட்டியெல்லாம் இருப்பது ஒரே கட்சி, விடுதலை சிறுத்தைகள். இதில் மாற்று கருத்தில் சும்மா போகிற போக்கில் அடிக்கலை. நீங்கள் பிஜேபி இருக்குன்றீங்கள, பிஜேபியில் எப்போ கூட்டணி விட்டு கழட்டி விட்டாங்களோ அதுக்கடுத்து அந்த ஊர்வலத்தை நிப்பாட்டிட்டார். ஏன்னா அவங்களோட சேர்ந்து வந்து அந்த ஊர்வலம் நடைபெற வந்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ தனியாக வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்கான், அடிச்சிருச்சு போடுவாங்கன்னு. ஏன்னா இருந்தும் பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக, அண்ணா திராவிடத்துக்கு இணையாக தொண்டர்களை உள்ள கட்சி. இன்னமும் சொல்ல போனால் ஒரு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பார்க்கணும். தேசம் காப்போம் மாநாடு நடத்துகிற பார்த்தீங்களா திருச்சியில், கொரோனாவுக்கு முன்னாடி பல லட்சம் இளைஞர்கள் வந்தாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டில் 80 விழுக்காடு வெறும் இளைஞராக இருக்காண்டா. நாங்கள் ஒருத்தனும் கூட பிரியாணி கொடுக்கல, ஒருத்தனை கூட குவார்டர் கொடுக்கல, ஒருத்தனை கூட ஒரு 500 ரூபா கொடுக்கல. ஆனால் இருக்கிற எல்லா கட்சியும் ஓப்பனாக தான் பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து ஆளை கூப்பிடுவாங்க. நாங்கள் காசை கூப்பிடாம அவன் எங்களுக்கு அவனே வண்டியை பிடிச்சி அவன் வர்றாங்க. நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு மாபெரும் தலைவராக எழுச்சி தமிழர் வீரனை போடுகிறார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது யார் ஏடிஎம்கேல இருந்து ஆள் பேசுறேன், யார் எடப்பாடியார் பேசுகிறார், டிஎம்கே இருந்து தலைவர் ஸ்டாலின் பேசுகிறார், ஏன் அண்ணன் சீமான் பேசுகிறார், எல்லா கட்சி தலைவரும் பேசுறாங்க பிஜேபியை தவிர. அப்ப பொதுமக்கள் மனதில் போய் நாங்கள் நிக்கிறோம்ங்க. நீ பாட்டு போற போக்கில் எனக்கு கடுப்புகளை போய் நான் வம்பிழுத்து சிக்கலை உருவாக்க நினைச்சிட்டீங்களா? உடனே பிஜேபி அப்படி என்ன கேள்வி நீ கேட்கறது? அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் வளர்ந்து வர்றோம்ங்க. அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம், பட்டி தொட்டியெல்லாம் வளர்ந்து இருக்கிறோம், வலுவான கட்சியாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? இப்போ திரைப்பட துறையிலும் விடுதலை சிறுத்தைகள் சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எங்கள் கோட்பாடு கொள்கையில் எடுத்து படம் எடுத்து அவன் பல கோடி அளவை சம்பாதிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்கள் பேட்டி வருவதற்கு முன்னால் நான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு தான் போயிட்டு வரேன். ஒரு பட நிகழ்வுக்குங்க கேசட் வெளியிட்டுக்குங்க. அப்புறம் நீ என்ன பண்ண, அந்த கருத்தே வந்து விடுதலை சிறுத்தையோட கருத்து, அந்த படத்துடைய மைய கருத்து. அப்புறம் அம்பு நாடும் 9 குப்பமும், அம்பு நாடும் 9 குப்பம் அப்படின்ற திரைப்படம் இப்போ வந்திருக்கு. அதை போட்டு காட்டினாங்க. அங்கே வந்து இயக்குனர் நல்ல பேருங்க, எஜமான் படம் எடுத்தவர் யார்? எஜமான் சின்ன கவுண்டரு யார் எடுத்தா? உதயகுமார். உதயகுமார் சொல்றாரு, நான் வந்து அந்த காலத்துல இருந்து எழுச்சி தமிழ் கருத்துக்களை எல்லாம் நான் உள்வாங்கி களமாடினேன். போட்டு பாருங்க இல்லையா? நான் சொல்ற பொய்யினா? ஏங்க அவ்வளவுக்கு நாங்கள் வளர்ந்து வர்றோம். டெல்லியில் போனாலும் எங்களை வந்து தலைவரை தேடி வர்றாங்க. இங்கிட்டு பாம்பே போனோம்னா இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு அம்பேத்கர் மாதிரி, அம்பேத்கர் மறுவுருவம்ன்றாங்க. இவ்வளவுக்கு வளர்ந்துக்கு இருக்கிற ஒரு கட்சி நாங்கள். எங்களுக்கு வந்து இந்த ஓப்பனா சொல்லுங்க, இந்த தேர்தல் அப்போ பேச தெரியாதுங்க. தேர்தல் அப்போ இங்கிட்டு அங்கிட்டு தவறுது, அங்கிட்டு இங்கே தவறுது, அப்படி ஏட்டி புட்டியா பேசுறது, இங்கே பேசிட்டு அங்கே துண்டா போடுறது, இந்த வேலை எங்கள் தலைவருக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்லட்டுமா? இது எதுவுமே தெரியாது. தலைவர் இப்ப கூட நேற்று நைட்டு லைவ்ல பேசினாரு. உடம்பு சரியில்லாத காலத்திலையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் எங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அப்புறம் நீ சொல்ற உண்மைதான். நாங்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனால் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, இதை விட பல சீட்டு அதிகமாக கொடுப்பார்கள், அங்கிருந்து நாங்கள் எல்லா சீட்டும் வெற்றி பெற முடியும். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் கூட ஏன் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம்? ஏன் இருக்கிறான்? அதான் கொள்கை கோட்பாடு. எங்க தலைவருக்குன்னு ஒரு இமேஜ், டப்புன்னு இங்க இருந்து அங்க தவாரு, அங்க இருந்து இங்க தவாருன்ற இமேஜ் எங்களுக்கு வரக்கூடாது. பாமக எங்களுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு புரியுது உங்களுக்கு சொல்ற கருத்து? அழைப்பு வருது, உண்மைதான், மறுக்கல. அப்புறம் ஆனா உண்மையிலே மற்ற தலைவராக நினைப்பாங்க, சூப்பரா அங்க போனா நமக்கு சீட் நிறைய கொடுக்குறாங்களா, நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்றலாம். 5 எம்பினா என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? வர காலகட்டத்தில் 5 எம்பின்றது வந்து 2 மினிஸ்டர் கொடுத்துருவாங்க. அப்புறம் சூப்பர்ல அப்படி எண்ணம் இல்லைங்க எங்களுக்கு. வந்து நான் எங்கள் தலைவரை சொன்னதாங்க, நம்மளுடைய பயணம் வந்து ஒரு நீண்ட பயணம். ஒரு மாவோவை போல, ஒரு லெனினை போல, இன்னும் புரட்சி அம்பேத்கரை போல ஒரு நீண்ட செயல் திட்டத்திற்கு அந்த மக்கள் விடுதலைக்காக போராடுகிறோம். சும்மா அந்த அரசியல் சாக்கடையில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது. இன்னமும் சொல்ல போனால் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி. சும்மா கேள்வியை ஏட்டி போட்டு கேட்கக்கூடாது. இங்கிட்டு தவீங்களா, அங்கிட்டு தவீங்களா, அதை தவீங்களா, அதை தவீங்கன்னு. எவ்வளவு ஒரு மைனூட்டமாக எங்கள் தலைவர் பொறுமையா அப்படியே போறாரு. பல வழிகளை தாங்கி கேட்குறீங்க. அசியமாக தாங்க இருக்கு, கேவலமாக தாங்க இருக்கு. நாங்கள் கூட்டத்தில் இருக்கிறோம், அங்கிட்டு கண்டுபிடிக்க முடியல, இங்கிட்டு ஊராட்சி மன்றத்தில் போய் உட்கார முடியல. எங்கள் மக்கள் எங்களை கோவப்படுறது உண்மைதான், ரொம்ப கோவப்படுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம். அதுதான் அதிகார பயிர்வலை போய் உட்காரணும், உட்காந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் போயிட்டு. நன்றி.